அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. சப்தமி திதி 11:59 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. உத்திர நட்சத்திரம் 11:07 வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. நீங்கள் இன்றைக்கி ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, 10:45லேருந்து 11:45, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் பச்சை. பச்சை கலர் சற்று போடுவது நல்லது, நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது சிவப்பு கலர். சாப்பிடக்கூடியது கோதுமையில் தயாரித்த சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்புமா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது ஜோதிட பாட நிகழ்ச்சியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். அனுச நட்சத்திரத்துக்கு ராசிநாதன் செவ்வாய், நட்சத்திர நாயகன் சனி. இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோபம் மிக்கவர்களாக இருப்பார்கள். மந்திர தந்திர மகிமை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். மங்கையர்களுக்கு இனியவர்கள். மாதா பிதாவை நன்றாக போஷிக்கக்கூடியவர்கள். செல்வ செழிப்பு உடையவர்கள். நற்குணம் படைத்தவர்கள். பக்தி பூண்டவர்கள். பலராலும் புகழக்கூடியவர்கள். சுவையான உணவை விரும்பி புசிப்பவர்கள். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். அவர்களால் ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆடல் பாடல்களிலும் விருப்பமான உணவை புசிப்பதிலும் மனம் ஈடுபட்டு பொழுது இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. முயற்சிக்கு தக்க முன்னேற்றம் கிடைக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறையும். பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் கூட உண்டாகலாம். இளைய சகோதரர்களுடனான உறவு நன்றாக இருக்கிறது. அதாவது தம்பி தங்கைகளுடனான உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மனை, பயிர், நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குண்டான வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிறது. அடுத்து கடகராசி. கணவன் மனைவி உறவு ஆனது மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. சுவையான விருந்து கிடைக்கிறது. பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கிறது. சிறு பிரயாணமும் அதனால் நல்ல பலன்களும் உண்டாகின்றது. ஆடை அணிகலன்கள் வாங்க வேண்டி இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாகவும் உதவியாகவும் இருக்கின்றனர். அடுத்து சிம்மராசி. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். ஆனால் பண விரயம் கூட ஏற்படும். இந்த நாட்களில் ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவைகளில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவுகிறது. குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட வேண்டாம். கோல்டு ரொம்ப பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் வருகிறது. பணப்பழக்க வழக்கங்கள் கூட நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர்.
ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. அடுத்து துளாராசி. மேலதிகாரிகளிடம் அபிப்பிராய பேதம் உண்டாகிறது. பண இழப்பு, பணத்தட்டுப்பாடும் கூட உண்டாகிறது. சிறு விபத்து கூட ஏற்படலாம். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்களால் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். அடுத்து விருச்சிகம். பணவரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவி செய்கின்றார்கள். மேலதிகாரிகள், பெரியோர்கள் ஆகியோரின் ஆதரவு கூட கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகின்றது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசி. நீண்ட முயற்சிக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இடமாற்றம் ஏற்படுகின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி, பொருள் வரவு, உறவினர் நண்பர்களால் எதிர்பாராத வகையில் உதவி, மகிழ்ச்சிகரமாக பொழுதை போக்குவது முதலியனவை நடக்கும். அடுத்து மகர ராசி. விரோதிகளின் சூழ்ச்சியை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பொருள் இழப்பும் கூட நேரிடலாம். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஆகியவற்றை எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ இன்றைக்கி நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், மனைவி மக்களிடம் மனத்தாங்கல் முதலியவை ஏற்படும். புதிய முயற்சிகள், வெளியூர் பிரயாணங்கள், முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து மீனராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் ஏற்படுகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படுகிறது. பெரியோர் பாராட்டையும் அவருடைய நன்மதிப்பையும் பெறலாம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.